சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய நீதியரசர் சுதர்சன் ரெட்டியை துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க உறுதி பூண்டுள்ளதாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அளித்த பேட்டிகளை காணலாம். துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரான நீதியரசர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தினுடைய அடித்தளத்தை, அடிப்படை தன்மைகளை பாதுகாக்கவும், குறிப்பாக கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டவும் நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார். அது மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழர் என்பதை விட அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்பது தான் அதில் பிரதானமானது. ஆகவே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஒருவரை மற்ற இயக்கங்களை ஆதரிப்பதற்கான கடுகளவு வாய்ப்பு கூட கிடையாது. ஸோ அந்த முறையில் ஆர்எஸ்எஸ் என்கிற இந்திய நாட்டு மக்களுக்கு ஒவ்வாத ஒரு கூட்டணிக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற கூட்டணிக்குமான போட்டி இது. ஜெகதீப் தன்கர் அவர்களின் நிலை இன்றைக்கு என்ன என்பதை நாம் அறிவோம். அவரை கட்டாயப்படுத்தி பதவி விலக வைத்தார்கள், அச்சுறுத்தி வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள், வீட்டை சுற்றி இராணுவ துருப்புகளை நிறுத்தியிருக்கிறார்கள், வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத வகையிலே அவரை நெருக்கி வைத்திருக்கிறார்கள், முடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலை நாளைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஏற்படாது என்று சொல்வதற்கில்லை. அவ்வாறு இல்லாமல் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய நீதியரசர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்க வேண்டும் என்று இன்றைக்கு முதல்வர் தலைமையில் கூடியிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியேற்றிருக்கிறோம். சந்திரபாபு நாயுடுவே இவருக்கு தான் வாக்களிப்பார். அவர் நியாயமான முதலமைச்சராக இருந்தால். இவரை பற்றி 40 ஆண்டுகளாக நன்கு அறிந்தவர். இவருடைய நேர்மை, இவருடைய ஆற்றல், இவருடைய அறிவு, இவருடைய பன்முகத்தன்மை, மதசார்பற்று எல்லா மக்களுக்குமான ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறார். அதுவும் அந்த பகுதியை சார்ந்த வேட்பாளர். உண்மையிலேயே அந்த மண்ணை நேசிக்கிறார், தேசத்தை நேசிக்கிறார் என்றால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எங்களுடைய சுதர்சன ரெட்டியுடைய வேட்பாளருக்கு தான் அவர் வாக்களிக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.